தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் ஏழைகளின் ஏந்தல் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு தமிழ்நாட்டு மக்களுக்கு பேரிழப்பு. அவருடைய மறைவிற்கு அவருடைய நினைவிடத்திலே வந்து நேரடியாக இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே தேவாரம் திருவாசகம் இசைத்து அவருக்கு நாங்கள் வழிபாடு செய்திருக்கின்றோம். இறுதி அஞ்சலிகளை செலுத்தி இருக்கின்றோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு கொடைவள்ளலாக வாழ்ந்தவர். சினிமா துறையில் சாதனை படைத்தது மட்டுமல்லாமல் அரசியல் துறையிலும் ஈடுபட்டு மக்களுக்கு சேவை செய்து சாதனை படைத்தவர். திமுக அதிமுக இந்த இரண்டிற்கும் மாற்றாக ஒரு நேர்மையான உண்மையான மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அரசியலை முன்னெடுத்து அதிலே எதிர்க்கட்சி தலைவர் என்கிற நிலை வரை உயர்ந்தார். ஆனால் தமிழக மக்களுக்கு ராசி இல்லைன்னு தான் சொல்லணும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து அவர் இந்த மக்கள் பணியை செய்து கொண்டு வந்திருந்தால் நிச்சயமாக அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பதவியை அலங்கரித்திருப்பார். அந்த பாக்கியம் தமிழக மக்களுக்கு கிடைக்கவில்லை. எப்படியாவது தமிழகத்திலே ஏழை மக்களை போற்றி பாதுகாக்கக்கூடிய அவருடைய வாழ்நாளில் இயன்றதை செய்வோம் இயலாதவர்க்கே என்று தன்னுடைய பிறந்த நாளையே வறுமை ஒழிப்பு தினமாக அறிவித்து பல சேவைகளை பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு உதவி இருக்கிறார். ஏழைகளுக்கு உதவக்கூடிய ஒரு தலைவர் காலமானது தமிழக மக்களுக்கு பேரிழப்பு. அவருடைய கருத்துக்களையும் கொள்கைகளையும் தமிழக மக்களிடையே எடுத்துச் செல்ல வேண்டியது அவருடைய ஃபாலோயர்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கின்றது. நாங்கள் அவருடைய இந்த மறைவிற்கு எங்களுடைய அஞ்சலிகளை செலுத்தி அவர் விரும்பிய அரசியல் மாற்றத்தை தமிழகத்திலே ஏற்படுத்த சபதம் எடுத்திருக்கிறோம். சிவாய நமக.